இந்த திருமணம் என்பது மாஷா அல்லாஹ் பொருளாதாரத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு பரக்கத்திற்குரிய ஒரு விஷயம் என்பதை எப்படி நாம் புரிந்து கொள்ளலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாசுன் ஹக்குன் அலல்லாஹி அன்ஹும், 3 பேருக்கு உதவி செய்வதை அல்லாஹ் தனது கடமையாக வைத்திருக்கிறான். யார் அந்த 3 பேர்? அல் முஜாஹிது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிபவர், வல் முகாத்திபுல் லதி யுரீதுல் அதா, நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் கடன் வாங்குபவர். சும்மா காண மயிலாட கடன் வந்து மேலாட, வாங்கியவன் திண்டாட நான் இங்கு கொண்டாட, அல்லது வாங்கியவன் கொண்டாட நான் இங்கு திண்டாடன்னு வாங்குற இருக்கிறானே, அப்படிப்பட்டவன் அல்ல. சும்மா போட்டு பார்ப்போம், கேட்டு பார்ப்போம், வந்த வரைக்கும் லாபம் என்று அலை அலை என்று அலைந்து கடன் வாங்கி பிறகு கடன் கொடுத்தவர்களை அலை அலை என்று அலைய விடுகிறார்களே, அவர்கள் அல்ல. வல் முகாத்திபுல் லதி யுரீதுல் அதா, நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில், திருப்பி கொடுத்து விடுவோம் என்கிற எண்ணத்தில், நல்ல நியத்தில் கடன் வாங்குகிறானே, அப்படிப்பட்டவனுக்கு உதவுவது. 3வது யார்? வன்னாகிஹுல் லதி யுரீதுல் அஃபாஃப், வன்னாகிஹுல் லதி யுரீதுல் அஃபாஃப், ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்காக மார்க்கம் வலியுறுத்தியிருக்கக்கூடிய அல்லது வழிகாட்டி இருக்கக்கூடிய வழியில் மட்டும்தான் என் பாலியல் இச்சைக்கு வடிகாலாக நான் வைத்துக் கொள்வேன் என்கிற எண்ணத்திலே திருமணம் செய்கிறானே, அப்படிப்பட்ட ஏழைக்கு உதவி செய்வதை அல்லாஹ் கடமையாக வைத்திருக்கிறான். ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் உரைப்பார்களா? நிச்சயம் பொய் உரைக்க மாட்டார்கள். ஆதலால் திருமணம் என்பது பொருளாதாரத்தை காரணம் காட்டி தள்ளி போடக்கூடிய ஒன்று அல்ல என்பதை வாலிபர்களும் அவர்களை பெற்ற பெற்றோர்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.